நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சர்தை சபையை பற்றி இன்றைக்கு தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். சர்தை சபை என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். தேவனுடைய 7 ஆவிகளை 7 நட்சத்திரங்களை உடையவர். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தெரிய வேண்டியது என்னவென்றால், 7 ஆவிகள் எவை, எவைகள் எல்லாம் தேவனுடைய 7 ஆவிகள் என்பதை நாம் வேதத்தின் பிரகாரமாக நாம் பார்த்தோமானால், ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்த்தோமானால், ஞானத்தின் ஆவி என்றும், உணர்வுள்ள ஆவி என்றும், ஆலோசனையின் ஆவி என்றும், பலத்தின் ஆவி என்றும், அறிவின் ஆவி என்றும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவி என்றும், 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே மகிமையுள்ள ஆவி என்றும் 7 ஆவிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 7 ஆவிகளையும் உடையவர். அதுக்கு அடுத்தபடியாக 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, அதாவது 7 நட்சத்திரங்கள் என்பது எது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் தெளிவாக இங்கே பார்க்கிறோம். நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி இங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம். 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். இங்கே நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. 7 நட்சத்திரங்களும் 7 தூதர்கள். இந்த இடத்துல மற்றவங்களாம் இந்த தூதர்கள் என்பதை அவர்கள் வேறு விதமாக மொழிபெயர்த்து பேசுகிறார்கள். எப்படி வேறு விதமாக அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள் என்றால், இந்த 7 தூதர்களும் 7 சபையினுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே முதல்ல எடுத்தோன 7 தூதர்கள் என்று சொல்லி இருந்தால், அந்த தூதர்களுக்கு நம்ம ஒரு பொருள் எடுத்து நம்ம 7 ஊழியக்காரர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இங்கு மறைப்பொருளாக 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறது. இதை நம்ம எதையுமே நம்ம மொழிபெயர்க்க முடியாததினாலே, இந்த ரகசியத்தை நீ எழுது என்று சொல்லி அந்த தூதனுக்கு 7 நட்சத்திரங்களும் 7 சபையினுடைய தூதர்களாம் ஆகினாலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளுடைய தூதர்கள், ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதர். எபேசு சபை என்றால் எபேசு சபையின் தூதன், சிமிர்னா என்றால் சிமிர்னா சபையின் தூதன், பெர்கமு என்றால் பெர்கமு சபையின் தூதன், தேத்தீரா என்றால் தேத்தீரா சபையினுடைய தூதன், சர்தை என்றால் சர்தை சபையினுடைய தூதன், பிலடெல்பியா என்றால் பிலடெல்பியானுடைய தூதன், லவோதிக்கியா என்று சொன்னால் லவோதிக்கியா சபையினுடைய தூதன். அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எழுத வேண்டியது என்னவெனில், அதாவது 7 தூதர்ல இந்த சர்தை தூதனுக்கு நீ என்ன, அந்த சபையை பற்றி நீ என்ன எழுது என்று சொன்னால், அதுதான் அந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் தெளிவாக இன்னும் பார்த்தோமானால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். முதல்ல எடுத்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியானால் இந்த சர்தை சபையினுடைய கிரியைகள் எல்லாம் என்ன? அந்த கிரியைகள்லாம் எனக்கு தெரியும். தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு எல்லா கிரியைகளும் தெரியும். நீங்க சிறு பிள்ளைகளுடைய ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, தெரியும். திடப்படுதல் கொடுக்குறீங்க, திடப்படுதல் மூலமாக நீங்க சபையில சேர்க்கறீங்க, தெரியும். நீங்க தேர்தல் நடத்துறீங்க, தெரியும். நீங்க சண்டே ஸ்கூல் நடத்துறீங்க, தெரியும். விபிஎஸ் நடத்துறீங்க, தெரியும். உங்களுடைய ஆராதனைகள் முறைகள் தெரியும். இதெல்லாம் இந்த சர்தை சபையினுடைய கிரியைகள். அப்ப இந்த சர்தை சபையினுடைய கிரியைகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரே வார்த்தையில சொல்லிடுறார், இதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு சபையும்
இது எந்த சபை என்று நாம் கண்டுபிடிப்பதற்காக ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு குறிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குறிப்பின் மூலமாகத்தான் இது எந்த சபை என்று நாம் அடையாளம் பார்க்க முடியும். அதே போல இந்த சர்த சபையை நம்ம அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு குறிப்பு இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அப்ப இதுல நாம் முக்கியமா தெரிய வேண்டியது என்னவென்றால், உயிர் உள்ளவங்களா யாரு, யார் உயிர் உள்ளவர்கள் அப்படின்னு வேத வசனத்தில் நம்ம எதை வேணாலும் பேசலாம். ஆனா வேதத்தின்படி உயிர் உள்ளவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம தெளிவாக பார்த்தோமானால், 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம். இதுல என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாருங்க, அங்க சொன்னதுக்கு இந்த வேத வசனத்துல எவ்வளவு தெளிவா வேத வசனம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது பாருங்களே. இப்ப அங்க உயிர் உள்ளவன் என்று சொல்லி இருக்குது, இங்க ஜீவன் உடையவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது ரெண்டுக்கும் என்ன பொருத்தம் என்பதை நாம் பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மகா சத்தமிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்ப ஜீவன் என்று சொல்லும் போது உயிர் உள்ளவன் என்பதை நமக்கு பொருள் கொள்ள முடியும். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவனை, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப இங்கே குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப கிறிஸ்துவை உடையவன் உயிர் உள்ளவன். இப்ப நம்ம என்ன பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உள்ளவன். குமாரன் யாரு? கிறிஸ்து. ஜீவன் உடையவன் இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்திலே உடையவனாய் வைத்திருந்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். அப்ப இங்க கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன் அப்படின்னா அவன் கிறிஸ்தவன், உயிர் உள்ளவன். இங்க தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவன் உயிர் உள்ளவன், கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன். அடுத்தது, தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த கிறிஸ்துவை உடையவனாக இல்லாமல் இருந்தால் அவன் ஜீவன் இல்லாதவன், அவன் செத்தவன். இந்த வேத வசனத்துல எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இதுல ஒரு நமக்கு சந்தேகம் வருகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவை உடையவன் யாரு? கிறிஸ்தவன் உடையவன் கிறிஸ்தவன். ஆமா, நான் எல்லாரும் கிறிஸ்தவன், நாங்க எல்லாம் கிறிஸ்தவத்தான உடையவனா வச்சிருக்கிறோம், நாங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தான், நாங்க உயிர் உள்ளவங்க தான், இதுல என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யோவான் 5வது அதிகாரம் 26வது வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். எவ்வளவு தெளிவா அங்க உயிருள்ளவங்கன்னு பார்த்தோம். இப்ப இந்த உயிர் நமக்கு எப்படி வருகிறது? ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இந்த உயிர் வருகிறது என்று சொன்னால், பிதா தம்மில் தாமே உயிருள்ளவர், குமாரனும் தம்மில் தாமே உயிருள்ளவர். இந்த 2 பேரும் நம்மிடத்துல இருக்கும்போது அவர்கள் உயிர் உள்ளவர்கள், அவர்கள் செத்தவர்கள் அல்ல. இவர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் செத்தவர்கள். இதுல தெளிவாக நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக மத்தேயு 22வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தோம்னா, தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். அப்ப தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். அப்ப இங்க யாரு? கிறிஸ்துவை உடையவங்க, உயிரோடு இருக்கிறவங்க, கிறிஸ்துவனா இல்ல, கிறிஸ்துவ உடையவரா இராதவங்கள செத்தவங்க. இப்ப தேவன் யாருக்கு என்று சொன்னால், மரித்தோருக்கு தேவன் அல்ல, செத்தவர்களுக்கு தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் தேவனா இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 2 யோவான் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல.
கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லுதுன்னு பாருங்களேன். இப்ப குமாரனை உடையவன், கிறிஸ்துவ கிறிஸ்தவன் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அந்த கிறிஸ்துவை உடையவன் யார் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு தெளிவாக பதில் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்தீராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப இந்த பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று சொல்லியிருக்கும் போது அவருடைய உபதேசம் தான் என்ன? அவர் என்ன உபதேசத்தை சொல்ல சொன்னாரு, நம்ம அதுல நிலைச்சு இருக்கிறோமா? அப்ப அந்த உபதேசம் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் நிலைத்திருக்கிறோமா, நான் அதை செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவா பார்க்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த வேத வசனத்துல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். இப்ப சொல்லலாம், நாங்க தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோமே, நாங்க தான் சின்ன பிள்ளையிலே ஞானஸ்தானம் எடுத்துட்டுமே, இன்னும் என்ன ஒரே ஞானஸ்தானம் தானே, இன்னொரு ஞானஸ்தானம் நாங்க எடுக்கணுமா? ஒரே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் நாங்க, அப்படி தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன வருதுன்னா, புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். இப்ப சிறு குழந்தைய சீஷராக்க முடியுமா? என்ன உபதேசம் பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்து சீஷராகனா அது தெரியுமா? ஆகினாலே இது சிறு குழந்தைகள் ஞானஸ்தானம் அல்ல. தெளிவா அங்க சொல்லுது, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். சீஷரை ஆக்க முடியாது, அது தெளிவா தெரியுது. அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை, நம்ம இந்த சின்ன பிள்ளைகள் போய் நான் கட்டளை நீ கை கொள்ளணும் உபதேசம் பண்ண முடியுமா? உபதேசம் பண்ண முடியாது. அப்ப அங்க சீஷராக்கவும் முடியாது, இங்க உபதேசம் பண்ணவும் முடியாது. அப்ப இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா அவர் சொன்ன உபதேசத்திலே நிலைத்தீரா விட்டால் தேவனுடையவன் அல்ல. ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். இதுதான் இயேசு சொன்ன உபதேசம். இந்த இயேசு சொன்ன உபதேசத்துல நிலைச்சிருந்தா தானே. இந்த இயேசு சொன்ன உபதேசத்துல நிலைத்திலேயே, இதையே எடுக்கலையே, அப்படி எப்படி கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? கிறிஸ்தவங்கள் பேர் தானே வச்சிருக்க. அதுதான் இங்க சொல்லு, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் நீ செத்தவனாய் இருக்கிறாய். கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. ஏன்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை, எடுக்கப்படவில்லை. அவர்கள் உபதேசம் பண்ணி கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணப்படவும் இல்லை. இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாங்க இதுக்கு பதிலாக தான் நாங்க திடப்படுதல் வச்சுட்டோம், அப்ப நாங்க எல்லாம் உபதேசிக்கிறோம், அப்ப வந்துட்டோம். இது வேதத்துல இருக்கா? இது வேதத்துல இல்லாம இதெல்லாம் நம்ம அவர் வசனத்துக்கு மீறி நடக்கிறவன் தேவனுடையவன் அல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த வசனத்துக்கு மீறி நடக்கிறோம். இந்த வசனத்தை கை கொள்ளல. இந்த வசனத்தை நம்ம கீழே போட்டுட்டு நம்மளா ஒண்ணு ஞானஸ்தானம்னு ஒண்ணு உருவாக்கி, திடப்படுதல் ஒண்ணு உருவாக்கி, இது மனிதன் உருவாக்குவது அல்ல. ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவன் 2 உடன்படிக்கைகளையும் செய்ய வேண்டும். முதலாவது உடன்படிக்கை நாம் கிறிஸ்துவனிடத்திலே செய்யக்கூடிய உடன்படிக்கை. அது நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. இது மாமிச அழுக்க நீக்கிறது இல்லை. நம்ம முங்கி எந்திரிக்கிறதுனால அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. இது நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. நாம் கிறிஸ்துவனிடத்திலே பண்ணக்கூடிய உடன்படிக்கை. இது 1. இரண்டாவது உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினாலே செய்யக்கூடிய புதிய உடன்படிக்கையாகிய ராபோஜனம்.
இது 2வது உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கையை நாம சரியாக கை கொள்ள வேண்டும். இது ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை எடுக்க வேண்டும். சின்ன குழந்தை உடன்படிக்கை பண்ணுமா? தெரியாது. அப்புறம் எப்படி அந்த பிள்ளைய நீ ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு சொல்றீங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னு எந்த வசனத்தை ஆதாரம் வச்சு சொல்றீங்க? மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழிகள் உண்டு, ஆனால் அவைகள் மரண வழிகள் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. அப்ப நம்ம எதை செய்தாலும் சட்டத்தின்படி நாம் யுத்தம் பண்ண வேணும். சட்டத்தின்படி யுத்தம் பண்ணினாலே தவிர நம் முடிசூட்டப்படான், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகினாலே நாம் சரியான முறையிலே நம் தேவனிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து நாம் தேவனுடையவர்களாக ஆக வேண்டுமானால், நாம் உயிருள்ளவர்களாக ஆக வேண்டுமானால், அவருடைய வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அவர் போதித்த எல்லாவற்றையும் அவளுக்கு போதித்து கை கொள்ளும்படி போதிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். இந்த உபதேசத்துல நம்ம நிலைத்திராவிட்டால் நமக்கு அது நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்ம செத்தவர்களாக மாறிவிடுவோம். 2வது காரியம், இது 1வது காரியம், கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவை உடையவன் இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் உயிரற்றவன், செத்தவன். இப்ப 2வது காரியம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் கிறிஸ்தவன். முதல்ல கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன் பார்த்தோம். இங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் கிறிஸ்தவன். இந்த கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு சொன்னா நம்ம எப்ப தரித்து கொள்கிறோம்? ஞானஸ்தானம் பெறும்போது. இயேசு கிறிஸ்து சொன்னதின் பிரகாரமாக, வசனத்தின் பிரகாரமாக நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அப்படி ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது நாம் அவருடையவர்கள் ஆகிறோம், நாம் உயிருள்ளவனாக ஆகிறோம், நாம் கிறிஸ்தவனாக மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இங்க ஒரு ஞானஸ்தானத்தை பற்றி நல்லா தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். அப்ப எத்தனை ஞானஸ்தானம் இருக்கு அப்படின்னா, நோவா ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாரு, மோசே மேகத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஞானஸ்தானம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. இது மோசேக்குள்ளான ஞானஸ்தானம்னு வேதம் சொல்லுது. அடுத்த ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனா அங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பர் நாமம் இல்லை. இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது 4வது ஞானஸ்தானம். 5வது ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துதா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். அப்ப இதன்படி நம்ம தெளிவாக நன்மை தீமை இன்னதென்று அறியும் வயது வரை காத்திருந்து அவர்களுக்கு உபதேசத்தை சொல்லி, அவர்கள் கிறிஸ்துவுடைய வசனத்தை சொல்லி, அவர்களை உடன்படிக்கை செய்ய வைத்து, அவர்களை முழுக்க ஞானஸ்தானமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். இது 2வது. அடுத்தது 3வது பாயிண்ட். ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்ப இந்த ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இதுல பாருங்க தெளிவா இருக்கு. நம்ம ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா, அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப அவருடைய மரணத்துக்குள்ளாக மாறணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு என்ன பண்ணாங்க? அவங்க கல்லறைக்குள்ள வச்சிட்டாங்க, கல்லறைக்குள்ள வச்சாச்சு. இப்ப அதே போல நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது
இயேசு கிறிஸ்துவ மாதிரியே நாம அந்த கல்லறைக்குள்ள வைக்கப்படுவதற்கு அடையாளமாக இந்த தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்ப இந்த ஞானஸ்தானத்துல இயேசுவின் மரணத்தை நாம் தரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் மரணத்துக்கு அடையாளமாக நம்மை தண்ணீரில் மூழ்கும் போது அதுக்கு இணையாக அது கருதப்படுகிறது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இது பாருங்க தெளிவா சொல்லுது. நான் சொன்னது இங்க தெளிவா இருக்கு வேத வசனத்துல. அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்புறம் என்ன பாருங்க அடுத்த வசனத்துல, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். இதுல இருந்து என்ன தெரியுது? இயேசுவுக்குள்ளாக இணைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்ப இயேசுவுக்குள்ளாக நம்ம எப்படி இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம் தண்ணீரிலிருந்து மேலே எழுகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த பாவ மனுஷன்கள் நம்முடைய சரீரத்தினுடைய இச்சைய, நம்முடைய ஆவியினுடைய ஆவியினுடைய பாவத்தின் கிரியைகள் இவை எல்லாம் அழிக்கப்பட்டு நீதியின் மனுஷனாக, நீதிக்குரிய மனிதனாக தேவனை போல உயிர் பெற்று மேலே வருகிறோம். அப்ப அவருடைய மரணத்தின் சாயலையும் இணைக்கப்பட்டிருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலையும் இணைக்கப்பட்டிருக்கணும். அதுதான் ஞானஸ்நானம். இங்கே இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது இறந்து போயிட்டா அங்க தெளிவாக இவர்கள் பிரசங்கப்படுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள், ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் போயிருவோம். கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவர்களுக்கு ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்திருக்கணும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளேயே வரலையே. கிறிஸ்துவுக்குள்ள வராம நீங்க எப்படி மேல போவீங்க? ஆகினால கேட்கிறவர்கள் சட்டத்தின்படி வேதத்தின்படி இருக்கிறதா என்பதை தெளிவாக பார்த்து புரிந்து செயல்படுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகையிலே போக வேண்டுமானால் இவைகளெல்லாம் கட்டாயம். இது இல்லாம நம்ம வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. மேலும் மண்ணானோருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானோருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இந்த மண்ணானனுடைய சாயலை நாம் அணிஞ்சிருக்கிறோம். இப்படி அணிந்திருக்கிறதுக்கு போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம். இங்க ஒரு காரியம் என்ன தெரியுது? மண்ணானுடைய சாயல் என்ன, வானவருடைய சாயல் என்ன? மண்ணானவனுடைய சாயல் பாவத்தின் சாயல், இவங்க அக்கிரமத்தின் சாயல், அநியாயத்தின் சாயல். ஆனா வானவருடைய சாயல் என்ன? கிறிஸ்துவின் சாயல், அது பரிசுத்தத்தின் சாயல், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுடைய சாயல். அப்ப இவைகளெல்லாம் எதிலே ஒன்று கூடி இருக்கிறது, எதோடு இணைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஞானஸ்நானத்தில் இணைக்கப்படுகிறது. ஆகினாலே நாம் அவரை அணிந்து கொள்ள வேண்டுமானால் இது ஒரே வழி. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமானால், நாம் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம்தான் ஒரே வழியை தவிர வேற வழி இல்லவே இல்லை. ஏமாந்து போக வேண்டாம். அடுத்த காரியத்தை நாம் பார்த்தோம்னா, இப்ப இந்த சங்கீதம் 69:28 நம்ம வாசிச்சோம்னா, இதுல யாரு உயிருள்ளவங்க, யாரு ஜீவன் உள்ளவங்க, யாரு நீதிமானா இருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாம். உயிருள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் பேரு அந்த ஜீவன் உடையவங்கள பட்டியல்ல இருக்கணும். நான் நீதிமான் சொன்னா அந்த நீதிமானுடைய பட்டியல்ல இருக்கணும். இந்த நீதிமான் யாரு? எப்ப? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யாரு நீதிமான்? யோவான் ஸ்தானத்துல போய் ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் போது என்ன சொல்றாரு? நான் உம்மிடத்துல பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்துல பெறலாமா? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு யோவான் இடத்துல தெளிவாக சொன்னார். நாம் நீதிமானாக மாற வேண்டும். எப்பொழுது மாறுகிறோம் என்று சொன்னால், ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் நம்ம ஞானஸ்தானத்தை நாம் பெற்று மேலே எழும்பும் போதுதான் நீதிமானாக மாறுகிறோம். இப்ப நீதிமான்கள் யாரு? அப்படி எந்த வசனத்தில் இருக்கு?
அப்படின்னா அதுதான் இருக்கு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிரிக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ஜீவ புஸ்தகங்கிறது என்ன அப்படின்னா, நீதிமான்களுடைய பெயர் பட்டியல் உள்ள ஒரு ரிஜிஸ்டர், ஒரு புத்தகம். ஜீவ புஸ்தகம்னா உயிர் உள்ளவங்க புஸ்தகம். உயிர் உள்ளவங்க புஸ்தகங்க யாருன்னா நீதிமான்கள், உயிர் உள்ளவங்க. இயேசுவை தரித்து கொண்டவர்கள் உயிர் உள்ளவங்க. தேவனையும் குமாரனையும் தரித்து கொண்டவங்க உயிர் உள்ளவங்க. அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள், உயிர் உள்ளவர்கள். அப்ப இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு காரியத்தை குறித்தே திரும்ப 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 நமக்கு ஞாபகப்படுத்தி அதை உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீ அடுத்த வசனத்துல வாசித்தோம்னா, இந்த நீதிமான்கள் யார் அப்படின்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 13 to 15. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்திலே வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவே இந்த ஞானஸ்தானம் பெறபோது எல்லா நீதியும் இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொன்னா எல்லா நீதியும் நாம் நிறைவேற்றணும். எல்லா நீதியும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இவங்க ரசிக்கப்பட்டவங்களா கேட்பாங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க கேட்டாங்க, இவங்களுக்கு வேற பொழப்பேல இப்படித்தான் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் வீணாக சொல்லவில்லை. வேதத்தில் உள்ளதை நாங்கள் அழுத்த திருத்தமாக அதிகாரமாக சொல்லுகிறோம். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி இப்படி இருக்கும்போது நம்ம நீதிமானுக்குரிய அந்த இடத்துல போக வேண்டும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா அது என்ன சொல்லுது? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னியும் கந்தகம் எரிகிற நெருப்பிலே பங்கடைவான். இப்ப பாருங்க, அப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படுறது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம். நம்ம இதை தள்ளவே கூடாது. எந்த சபை சார்ந்தவன் இருந்தாலும் இருக்கான், அதை பற்றி கவலையே இல்லை. சபையை பற்றி இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பது கட்டாயம். அதுக்கு அடுத்த வசனத்துல வாசித்தோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த வேத வசனத்தை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னா என்ன கத்துனாலும் இயேசு என்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறாரா? இயேசுவை பிதா எப்ப குமாரன் என்று சொன்னார்? அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசுடைய பாதை தான் நமக்கு. அப்ப இந்த இயேசு, இவருக்கு நாம் குமாரனா ஆகணும்னா அவர் நம்ம குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அப்பான்னு சொல்றதுனால அவர் குமாரனை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப நம்ம ஞானஸ்தானத்தை எடுத்து கரையேறின உடனே நாம் தேவனுக்கு குமாரனாக மாறுகிறோம். யார் தேவனுக்கு குமாரனாக மாறுகிறோம்? நாம் அவருடைய குமாரன் ஆகும்போது அவரை போல வானவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்கிறோம். நீதிமானுடைய சாயலை தரித்துக் கொள்கிறோம். பரிசுத்தவானுடைய சாயலை தரித்துக் கொள்கிறோம். அப்பொழுதுதான் அவர் நம்ம குமாரன் என்று அழைப்பார். அவருக்கு குமாரன் இல்லாதவன் கிறிஸ்தவ அல்லையே, கிறிஸ்தவ இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு ஞானஸ்தானத்தை மனுஷன் உண்டாக்குறது ஞானஸ்தானம் அல்ல. எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்த ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பது இதுவரைக்கும் உருவாக்கிறது ஆண்டவர். மனுஷன் உருவாக்கின சரித்திரம் கிடையாது. இப்ப மட்டும் நம்ம உண்டாக்க கூடாது. அது தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவருக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறோம். அந்த அடுத்த வசனத்தில் வாசித்தோமானால் 3வது அதிகாரம் 36வது வசனம்.
குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லுங்க. மனுஷன் ஏற்படுத்துற ஞானஸ்தானத்தை எடுத்தா ஆண்டவர் ஏத்துக்குவாரா? நித்திய ஜீவன் கிடைக்குமா? அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறேன் பேரளவு சொல்றீங்க. அப்ப விசுவாசியாதவன ஜீவனை காண்பதில் இருக்கு. நீங்க ஜீவன் இல்லை, உங்களுக்கு நீங்க செத்தவங்களா இருக்கீங்க. ஏன் அவர் சொல்றதை கேட்டுக்கல? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்கிறார். அப்ப நம்ம எங்க போவோம்? நம்ம நரகத்துக்கு தான் போவோம். இதுல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அவங்க ஆர்கியூ பண்றது என்னன்னா ஒரு காரியம், இத்தனை பேர் அப்ப எடுத்தாங்களே, எடுக்காமத்தால செத்துக்காங்க. இப்ப இந்த சிஎஸ்ஐ டிஎல்சி இதுல எல்லாம் நாங்க ஞானஸ்தானமே எடுக்கிறதே இல்லையே. நாங்க சின்ன பிள்ளைதான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அப்ப இது வரைக்கும் செத்தவங்க கதியில அதோ கதிதான். செத்தவங்க கதி என்ன செய்ய முடியும்? அதோ கதிதான். இங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதாக இங்க இதே கிடையாது. மெஜாரிட்டி பக்கம் தேவன் இருப்பதில்லை. யார் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க பக்கத்துல தான் இருக்கிறோம். இது நம்ம உதாரணமா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எப்படி பார்த்திருக்கிறோம்? நோவா காலத்துல பார்த்திருக்கோம். யார் காப்பாற்றப்பட்டா? அவரை விசுவாசித்து அவர் சொல்படி கேட்ட 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. உலகமே அழிஞ்சு போச்சே. அப்ப மெஜாரிட்டி பக்கம் ஆண்டவர் இருந்தாரா? இல்ல. எத்தனை பேர் அழிஞ்சாலும் எத்தனை பேர் நரகத்துக்கு போனாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் சொல்றதை விசுவாசிக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும். அப்ப அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவர் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்கள். ஏன்னு சொன்னால் அவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்து இருக்கிறோம். அப்படி நிலைத்து இருந்தா நம் தேவனுடைய நம்ம கூட இருக்காரு, குமாரனாகிய கிறிஸ்துவ நம்ம கூட இருக்காரு. வேதம் இவ்வளவு தெளிவா சொல்லுது. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம் இதுல வருதுன்னு எனக்கு தெரியல. சபை நம்ம மோட்சத்துக்கு கொண்டு போகாது, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. அது தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எந்த சபையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, வேத வசனம் மாத்திரம்தான் நம்ம நியாயம் தீர்க்கும். தெரியாதவங்களா இருந்தா பரவாயில்ல. இவ்வளவு வசனத்தையும் தெரிஞ்சுட்டு எனக்கு இதே போதுன்னு சொல்றீங்கன்னா, அறிந்து செய்கிறவன் அநேக அடிகளால் அடிக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் தெரிந்தும் தவறு செய்யக்கூடாது. இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்வீர்களானால் தேவனுடைய 2ஆம் வருகையிலே ரகசிய வருகையிலே பங்கு கொள்வது உறுதி. 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு கொள்வது உறுதி. தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்வது உறுதி. நித்தியமாய் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.